பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் பல மடங்கு அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த நாள் இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, இந்த நாளிலே கூட இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற நமது பிள்ளைகளுக்கு நீர் அருள் செய்வீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. குறைவை நிறைவாக்கி கொடும். பேசுகிற என்னை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற ஜனங்களை ஆறுதலடைய செய்தருளும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமை மகிமை தேவா, மகிமை மகிமை தேவா, மகிமை மகிமை தேவா, மகிமை உமக்கு தேவா, மகிமை மகிமை தேவா, மகிமை மகிமை தேவா, மகிமை மகிமை தேவா, மகிமை உமக்கே தேவா, எல்லா மகிமை உமக்கே தேவா. நன்றி இயேசு சுவாமி. எல்லா துதிகான மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான என் தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் தெய்வ செய்திக்கு ஆதாரமாக ஒரு திருவசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்று உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பேராக என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது என்கிறதான உன்னதமான தேவ மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். கவனியுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சரியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்க. இதை இன்னும் தெளிவாய் சொல்ல போனால் ஒரு விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறான். ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை சொல்லுகிறான். தீர்மானமான வார்த்தையை சொல்லுகிறான். கர்த்தர் எனக்காக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு ஒரு குறையும் வராது என்கிற ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தை, நம்பிக்கை நிறைந்த ஒரு வார்த்தையை மிக தைரியமாக மிக தெளிவாக சொல்லுகிறான் பாருங்க. இந்த உலகத்திலே யார் எனக்கு உதவி செய்தார்களோ இல்லையோ, யார் எனக்கு என்னென்ன காரியங்களை செய்வார்களோ இல்லையோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற என் தேவன், நான் நம்புகிற என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம், இந்த நம்பிக்கை அவர் மேல வச்சிருக்கிறான். பார்த்தீங்களா? இந்த நாள் அந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, முதலாவது இயேசுவை தேடுகிறது பெரிய காரியம் அல்ல. சபைக்கு போகிறது பெரிய காரியம் அல்ல. நானும் எல்லாரும் சபைக்கு போறாங்கன்னு நானும் போறேங்கிறது பெரிய காரியம் இல்லை. சபைக்கு போகிறவங்களாக இருந்தாலும், தேவனை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளாக இருந்தாலும், உங்களுக்குள் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். முழு விசுவாசம் இருக்க வேண்டும்.
ஏனென்றால் இங்கே இந்த சங்கீதக்காரன் கொஞ்சம் கூட பெசர் இல்லாமல் நடத்துவாரோ நடத்த மாட்டாரோ தெரியல, ஆனால் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன் அப்படி அவன் சொல்லலை. இத்தனை நாட்கள் நான் தேவனை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ஒரு காரியம் எனக்கு நடக்கலை, சரி இனி உள்ள நாள்லையாவது எனக்கு நடத்துவார் அப்படி அவன் சொல்லலை. மாறாக சொல்றான் பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற முழு நம்பிக்கை அவன்கிட்ட இருக்கு. பார்த்தீங்களா? முழு தைரியம் இருக்கு. பார்த்தீங்களா? முழு விசுவாசம் இருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் உங்களுக்கும் எனக்கு வேண்டும். கபல சங்கலவன் தேவ பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம், முழு நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும். அரையும் குறையுமா தேவன் மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது. இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலம் வைக்கக்கூடாது. பாகால் என்றால் பாகாலை வணங்கிறணும், தேவன் என்றால் தேவனை வணங்கிறணும். பாகாலுக்கு ஒரு காலம் தேவனுக்கு ஒரு காலம் வச்சுட்டு தேவனை தேடுவோம்னா நம்ம நிலைமை பரிதாபம் தான், நம்ம சூழ்நிலை பரிதாபம் தான். எந்த சூழ்நிலை ஆனாலும் எப்பேற்பட்ட நிலவரமானாலும் தேவன் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருப்போமானால் நிச்சயமாகவே நம்மை கைவிடவே மாட்டார். அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் நீ கர்த்தர் மேல பற்றுதலாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் அவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி தெரியுமா? கர்த்தர் மேலேயும் நம்பிக்கையா இருப்போம், நமக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ அவங்களெல்லாம் எதிர்பார்த்து அவங்க மேலேயும் நம்பிக்கை வைப்போம். சரி, எங்கள் அண்ணன் ஃபாரினில் இருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான். எங்கள் மாமா இருக்கிறாரு, அவர் கண்டிப்பாக எனக்கு இதை செய்வார். எங்கள் அக்கா இருக்கிறாங்க, அவங்க எனக்கு இதை செய்வாங்க. என் பிள்ளைக்கு கண்டிப்பாக எங்கள் அண்ணன் ஒரு வேலை எடுத்து கொடுப்பான் என்று அவங்க இவங்க மேலெல்லாம் நம்ம நம்பிக்கை வைப்போம். ஆனால் நம்பிக்கை வச்சுட்டு அந்த காரியத்தெல்லாம் எதிர்பார்ப்போம் பாருங்க. ஆனால் எதிர்பார்க்கிற வேளையில் அவர்கள் அந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றி தரலன்னு சொன்னால், அது அவங்க நமக்கு செய்து முடிக்கலன்னா நம்ம மனசு சோர்ந்துடும். அதே நேரத்தில் அவங்க மேலே நமக்கு டென்ஷனும் வந்துடும். ஆனாலும் நான் இவங்க மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன், எங்கள் அண்ணன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் அவன் சரியாக்கி தருவான், நிவர்த்தியாக்கி தருவான்னு சொல்லி எவ்வளவு நம்பிக்கை வச்சேன். ஆனால் என்னை கைவிட்டுட்டானே. என் பிள்ளைக்காக நான் எவ்வளவோ சொல்லியிருந்தேன், ஆனால் அவன் அதை செய்யலையே. எங்கள் தாய் தகப்பன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்போ எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்கிட்டாங்களே. இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக நல்லபடியாக இந்த கட்டிட வேலை முடியும்னு தான் இருந்தேன். அதுக்கு பொறுப்பாக சிலர் நின்னாங்க, அவங்கள வச்சு நல்ல காரியத்தை செய்து முடிச்சிடலான்னு தான் நினைச்சேன், அவங்களும் என்னை கைவிட்டுட்டாங்களேன்னு சொல்லி இப்படி பல விதத்திலையும் நாசில சுவாசம் உள்ள மனிதர்கள் கைவிடுவார்கள். ஆனாலும் நம்ம அவங்க மேல தான் அதிகமாக நம்பிக்கை வச்சிருப்போம், சொந்த பந்தத்து மேல அதிகமாக நம்பிக்கை வச்சிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் மேல அதிகமாக நம்பிக்கை வச்சிருப்போம், நம்ம நம்பின அத்தனை பேர் மேலேயும் இன்னும் நம்பிக்கை வச்சிருப்போம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வேத மனுஷன் சொல்கிறார், இங்கே தேவ மனுஷன் சொல்கிறார், நான் யார் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன். ஏனென்றால் இவங்க நம்பிக்கை வச்ச அத்தனை பேர் என்ன ஒரு நாள் கைவிடுவாங்க, நம்பிக்கை வச்ச அத்தனை பேர் என்னை விட்டு விலகிடுவாங்க. நான் நல்லா இருக்கும்போது, ஆசீர்வாதமாக இருக்கும்போது, ஐஸ்வர்யமாக இருக்கும்போது, எனக்குள்ள எல்லா செல்வாக்கா இருக்கும்போது என்னை தேடி 1000 பேர் வருவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு போகும்போது ஒரு நபர் கூட வந்து என்னன்னு கேட்க மாட்டான். ஆகியனால தான் தாவீது என்கிறதான தேவ மனுஷன் சொல்றார், நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பேன், கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்பேன், நான் கர்த்தரையே சார்ந்திருப்பேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை வைக்கிறான் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், சபைக்கு தான் போகிறோம். ஆனாலும் இயேசு மேலே 5% நம்பிக்கை வைப்போம், பாக்கி 95% உலகத்துக்கு மேலே வச்சிருவோம். ஜீசஸ் கபால ஷபாதிலவா 95% அப்படியே உலகத்துக்கு மேலே வைப்போம், சொத்து மேலே வைப்போம், பொருள் மேலே வைப்போம், வேலை மேலே வைப்போம், ஆட்கள் மேலே வைப்போம், இப்படி பலர் மேலே நம்பிக்கை வைப்போம். இயேசு மேலே 5 நிமிஷம் தான் நம்பிக்கை வச்சிருப்போம்.
அல்லது 5% தான் வச்சிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் எதிர்பார்த்த காரியங்கள் அவர் சமூகத்தில் ஜெபித்து ஜெபித்து நடக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்படியே மனசு நமக்கு சோர்ந்துடும். ஆனால் இங்கே சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறான், எனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த தீர்மானம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எந்த தேவ பிள்ளைக்கு கர்த்தர் மேல் இருக்கிறதோ, நீங்க எதிர்பார்த்து என்னென்ன காரியத்துக்காக கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு ஜெபித்தீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க, விசுவாசத்தை மட்டும் குறைஞ்சிடாதீங்க. வேதத்தில் பார்க்கிற பொழுது இதே தாவீது தான் 23ஆம் சங்கீதத்தில் மிக தெளிவான காரியத்தை சொல்றான். பார்த்தீங்களா? நம்ம அடிக்கடி சொல்லுகிற ஒரு வேத வசனம் தான் 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். முதல் வார்த்தையை எப்படி சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான் பார்த்தீங்களா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்படின்னா என்ன? நான் கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு நம்பிக்கை உடையவராய் இருக்கிறார். நான் அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அவர் தான் என்னுடைய மேய்ப்பர், அவர் தான் எனக்கு போதகர், அவர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறவர். ஆகினாலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நான் தாழ்ச்சி அடைய. அப்படின்னா என்ன? எனக்கு ஒரு குறையும் வராது. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கர்த்தர் மேல வச்சிருக்கோம்ல, அதனால எனக்கு ஒரு குறையும் வராது. நான் இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கிறேன். நாளைக்கு ஆனாலும் சரி, வரும் காலங்கள் ஆனாலும் சரி, எந்த நிலைமையில் நான் போனாலும் சரி, நான் நம்புகிற தேவன் என்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் சொன்னான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். யாருக்கு மேய்ப்பராய் இருக்கிறாரோ இல்லையோ தெரியாது, எனக்கு அவர் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்படியானால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? புல் உள்ள இடத்துல தான் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார் என்று சொல்றான் பாருங்க. அப்படியான அந்த 23ஆம் சங்கீதத்தை நீங்க முழுவதும் வாசித்து பார்த்தால் அவ்வளவுமே விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணியிருக்கிறான். நடக்குமா நடக்காத, நடந்தாலும் சரி நடக்காம போனாலும் சரி, அவர் மேல நம்பிக்கையை வைப்ப. இப்படி அவன் இழுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு விசுவாசம் வச்சுட்டான் பார்த்தீங்களா? அதனால தான் அவன் கடைசியில் சொல்லலாம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம். எப்படி முடிக்கிறான் பார்த்தீங்களா? என்னுடைய ஜீவன் இருக்கிற வரையிலும், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் எனக்கு எப்படி வரும் தெரியுமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும், தொடர்ந்து வருங்கிறான் பாருங்க. எவ்வளவு நம்பிக்கை அவன் கர்த்தர் மேல வச்சிருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவான் பாருங்க. அப்படிதானே அவனுக்கு வந்தது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். அது மாத்திரமா அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். கர்த்தரை நம்புற மனுஷன் இப்படித்தான் சொல்லுவான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார்ல, அதனால நான் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். அப்படியான என்ன செய்தார்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவச்சனமே, உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்ததை விடவும் மேலான நன்மைகளை எவ்வளவோ செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உள்ள நிலவரத்தை பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்த போது, சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து காரியங்கள் நடக்கலன்னு சொன்ன உடனே அப்படியே மனசு தளர்ந்து போய் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, தளர்ந்துராதீங்க. விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண பழகுங்க, நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை சொல்ல பழகுங்க. தேவன் உங்க வார்த்தையை கனப்படுத்துவார், தேவன் உங்க வார்த்தையை கனப்படுத்துவார். உங்கள் குறைவை நிறைவாக்குற தேவன் அவராக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு நமக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் எல்லாம் செய்து முடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எங்க முடித்தாராம்? சிலுவையிலே கடைசியாக முடித்தார், சிலுவையிலே கடைசியாக முடித்தார். நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை
இயேசு ஏற்றுக்கொண்டாராம். நீங்களும் நானும் செஞ்ச பாவத்தினுடைய தண்டனையை சவுக்கால் நம்ம வாங்கணும் அடி. நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம், நம்ம செஞ்ச துரோகத்துக்கெல்லாம், நம்ம செஞ்ச அநியாயத்துக்கெல்லாம் நம்ம தான் அடி வாங்கியிருக்கணும். ஆனால் இயேசு சொல்கிறார், நான் உனக்காக யாவற்றையும் வாங்கிக்கிட்டேன். நான் உனக்காக சிலுவை சுமந்தேன். நான் உனக்காக சிலுவையில் தொங்கினேன். நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன். நான் உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன். அந்த ரத்தம் சிந்தி தான் உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன். இனி நீ ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக என்ன காரியங்களோட அத்தனை காரியம் நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். ஆனால் சொல்லிட்டு சொன்னார், நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க நல்லா துதிங்க, நீங்க நல்லா ஆராதிங்க, நீங்க எப்போ மன மகிழ்ச்சியா இருங்க. நீங்க ஏன் கவலைப்படுகிறீங்க? நீ கவலைப்படுவதனால ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ உன்னால முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு? நான் உனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டோம்ல. அதை நீ விசுவாசி, அதை நீ நம்பு. நீ செய்ய வேண்டிய, நீ அனுபவிக்க வேண்டிய எல்லா தண்டனைக்கும் பதிலாக நான் உனக்காக எல்லாவற்றையும் முடிச்சிட்டேன். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றார், நான் மறுபடியும் 3 நாள் உயிர்த்து எழுந்திருக்கிறேன். எழுந்தது மட்டும் இல்லை, உன்னோடு கூட தான் இருக்கிறேன். ஏன் அதை நம்ப மாட்டேங்கிற? நம்பு. நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். உனக்காக இவ்வளவு காரியத்தையும் செய்து முடித்து, அவமானங்களை ஏற்று, அடிகளை ஏற்று, சவுக்கால வாங்கி, முள்முடி சூட்டப்பட்டு, ரத்தம் சிந்தி, சதையெல்லாம் கிழிக்கப்பட்டு, பிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி, கடைசியில் மரித்தேன், உயிர்த்தெழுந்தேன். இன்னைக்கு உயிரோடு கூட உன்னோடு கூட இருப்பேன். இவ்வளவு காரியத்தை நான் உனக்காக செஞ்சாச்சு. நீ சந்தோஷமாயிரு, நீ மன மகிழ்ச்சியாயிரு அப்படின்னு சொன்னார். ஆனால் நமக்கு சந்தோஷமாக வர மாட்டுக்கு, மன மகிழ்ச்சியும் வர மாட்டுக்கு. காரணம் என்ன? நம்ம இன்னும் அந்த கர்த்தர் எனக்காக இவ்வளவு பாடுகளை ஏற்றிருக்கிறார், இவ்வளவு தண்டனைகளை ஏற்றிருக்கிறார், எல்லா பாவங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். ஆகினாலே இனி நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்காக யாவையும் செய்து முடித்த இயேசுவை மாத்திரம் நான் முழுமையாய் நம்புவேன். இயேசு சொன்ன வசனத்தின் மேல நம்பிக்கையா இருப்பேன். இயேசு சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கைவிட மாட்டார் என்று நீ முழு நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடவே மாட்டார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவச்சனமே, எங்களுடைய சபையிலே ஒரு தங்கச்சி இருந்தாள். அந்த தங்கச்சி பாருங்க, வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்த ஒரு தங்கச்சி. ஒரு நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் இருந்த ஒரு குடும்பம். ஆனால் அவள் எப்படி இருப்பா தெரியுமா? ரொம்ப கருப்பா இருப்பா. ரொம்ப கருப்புனா ரொம்ப கருப்பா இருப்பா. எல்லாரும் அவளை பரியாசம் பண்ணுவாங்க. நீ இவ்வளவு கருப்பா இருக்கே, நீ அழகாட்டும் இல்லையே, இவ்வளவு கருப்பா இருக்கிற, உன்னை யாரு திருமணம் பண்ணுவா? எப்படி உன்னை திருமணம் பண்ணி கொடுக்க முடியும்? உனக்கு திருமணம் பண்ணி கொடுப்பதற்கு எந்த வழிவாசலும் இல்லை. ஒரு டவரி கொடுக்கிறதுக்கு வழிவாசல் இல்லை. உன்னை யாராவது பார்த்தாலும் அதை சரி எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு கொண்டுட்டு போறதுக்கு வழிவாசல் இல்லை. ஆக மொத்தம் உனக்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எந்த விதமான கல்யாணத்துக்கு நீ தகுதி இல்லாத பிள்ளையா இருக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவளை பரியாசம் பண்ணுவாங்க. ஆனா அந்த தங்கச்சி மாத்திரம் எப்படின்னா தேவன் மேல முழு நம்பிக்கை வைத்தாள். கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு தான் இருக்கும். அந்த நேரத்தில் அவள் முழு நம்பிக்கையில் யாரு கேட்டாலும் அவர் சொல்லுவா பாருங்க, என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், ஏசப்பா எனக்கு இருக்கிறாங்க, என்னை கைவிடவே மாட்டார். நான் அவரை முழுமையா நம்புகிறேன், அறையும் குறையுமெல்லாம் நம்ப மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் கருப்பா தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு வேதம் சொல்கிறது நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன்னு தான் பைபிள் சொல்லுது. அந்த வசனத்தை நம்புகிறேன், அந்த வார்த்தையை நம்புகிறேன்னு சொல்லி எப்போ பாருங்க, கிடைக்கிற நேரமெல்லாம் பைபிளும் கையுமாகத்தான் இருப்பாள். கிடைக்கிற நேரமெல்லாம் ஜெபிக்கிற ஒரு மகளாக தான் இருப்பாள். நம்பிக்கை இயேசு மேல குறைந்ததே கிடையாது. ஓடி ஓடி எல்லா கூட்டத்துக்கும் சபைக்கு ஓடி போயிடுவா. ஆனால் ஒரு நாள் அவளை தகப்பனார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார் பாருங்க. அவளை
அப்படியே சபைக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து தெருவில் போட்டு அடின்னு அடித்து கரகரன்னு இழுத்து அப்படியே தூக்கி வெளியே தள்ளிட்டார். இனி நீ இந்த இயேசுவை தேடவும் கூடாது, சபைக்கு நீ போகவும் கூடாது, போன உன்னை கொன்னே விடுவான்னு சொல்லிட்டு அடிச்சு கரகரன்னு ரத்தம் வரத்தக்க இழுத்துட்டார். பார்த்துக்கிடுங்க, எல்லாரும் பார்த்துட்டு நிற்கிறாங்க, யாரும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அடுத்த நிமிஷம் அடிச்சு போட்டு அவன் போன உடனே இந்த பிள்ளை அப்படியே எழும்பினான். இந்த தங்கச்சி அப்படியே எழும்பி அந்த இடத்துல கைகளை உயர்த்தி, கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாவதாக, என்ன வந்துட்டாலும் என் ஜீவனே என்னை விட்டு போனாலும் உண்மையில நம்பிக்கையாயிருப்பேன். ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர், இதை நான் முழுமையா நம்புகிறேன்னு சொல்லி அடுத்த நாளே அந்த அடியெல்லாம் மறந்துக்கிட்டு அப்படியே கை காலெல்லாம் அடி வீங்கி இருக்கும், ரத்த கரையா இருக்கும், அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அடுத்த நாள் சர்ச்சில் வந்து நின்றுட்டு ஆராதனை செய்வா பாருங்க. ஆனால் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு குணம் என்னன்னா, 10 மணிக்கு ஆராதனைனா 9:45 உள்ளே வந்துடுவா. உள்ளே வந்திருந்து அப்படியே நேர் முழங்கால் நின்று கைகளை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்திக்கிட்டே இருப்பாள். அவர் அவர்கிட்ட யார் பேசினாலும் சரி, அவர் சொல்வா, எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு கவலையே கிடையாது, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லுவாள். அநேகர் பரியாசம் பண்ணுவாங்க அவளை, ஏன்னா அவள் கருப்பாக இருக்கிற ஒரு லட்சணம் இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் அவளை எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் அவள் சொல்லுவா, ஒரு நாள் எனக்காக இன்னும் ஒருத்தனை ஆண்டவர் இனிமேல் உருவாக்க மாட்டார், எனக்குன்னு ஒரு மணவாளனை வச்சிருப்பார், எனக்குன்னு ஒரு கணவனை வைத்திருப்பார், எங்கேயோ இருக்கிறான் தெரியாது, ஆனாலும் நான் இயேசுவை முழுமையாக நம்புகிறேன், ஏற்ற நாள் ஏற்ற வேளையிலே அந்த கணவனை என் தேவன் கொண்டுட்டு வருவார், ஆனால் எனக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? என் கர்த்தர் நான் கருப்பாக இருந்தாலும் எனக்கு வரக்கூடிய கணவன் என்னை விட கலராகத்தான் இருப்பார், என்னை விட ஆவிக்குரிய பாதையில் உற்சாகம் உள்ளவனாக தான் இருப்பார், என்னை விடவும் ஊழியம் செய்வதற்கு வாஞ்ச உள்ளவனாக தான் இருப்பார். என் கர்த்தர் எனக்கு அப்படித்தான் செய்வார். அவிசுவாச வார்த்தையை பார்த்தீங்களா? அப்படித்தான் செய்வார். இப்படியே சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா. என்னை கேட்டுக்கொண்டுக்கிற வாலிப சகோதர சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு திருமண காரியத்துக்காக நீங்கள் வேற எதையும் சிந்திக்காதீங்க. தேவன் மேல் நம்பிக்கை வச்சு, ஆண்டவரே அந்த பிள்ளையை போல எனக்கு ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையும் தாங்கள் சொல்லி கேட்டு நீங்கள் செபித்து கொண்டு வாருங்கள், கர்த்தர் உங்கள் காரியத்தையும் ஜெயமாக்குவார். ஏற்ற நாள் ஏற்ற வேளை வந்தது. இவருடைய விசுவாச வார்த்தையை எல்லாரும் கேட்டாங்க, கனப்படுத்தினாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் என்ன கேவலப்படுத்தினாலும் அவளுடைய முகம் சிரிச்ச முகத்திலே தான் இருப்பாள், சிரிச்ச முகத்திலே தான் இருப்பாள். ஆனால் கிடைக்கிற நேரமெல்லாம் ஜெபிக்கிற பிள்ளையாய் மாறினாள். ஏற்ற நாள் வந்தது. அவளுக்கென்று ஒரு திருமணத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் பெண் பார்க்கும்படியாக ஒரு கூட்டத்தார் வந்தார்கள். மணமகனும் வந்தான், அந்த பையனும் வந்தான். அந்த பையனும் வந்து சின்ன ஓலை குடிசை வீடு தான் பாருங்க, வந்து உட்கார்ந்தாங்க எல்லாரும். சரி பொண்ணை வர சொல்லுங்கன்னு சொல்லி பார்த்தா பொண்ணு பயங்கர கருப்பு, பயங்கர கருப்பா இருந்தா. பையன் எப்படி இருப்பான்னா பயங்கர ஒயிட். அவன் நல்ல கலரா இருக்கிறான், நல்ல அழகா இருக்கிறான், ஸ்டைலா இருக்கிறான், அவ்வளவு ஒரு பிரகாசமான சகோதரனாக இருக்கிறான். வந்து பார்த்தாங்க பாருங்க. இந்த பையனோடு வந்துதான் அவங்களோட சகோதரிகள் சொந்த பந்தங்கள் அப்படி எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. இவன் மட்டும் எந்திரிச்சு போகவே இல்லை, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் மனசுல கொஞ்சம் சங்கடங்கள் ஆயிட்டு, ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பையனுடைய அக்கா அந்த பையனை கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டு கேட்டாங்க, டேய் நீ எதுக்குடா உட்கார்ந்து இருக்கிற, இந்த பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா பார்த்துக்க அப்படின்னு. அப்போ இவன் சொன்னான், அக்கா நீ பொறுமையா இரு, நீ பொறுமையா இரு, நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் வெளியே போகவே இல்லாமல் இருக்கிறான். அவன் இருக்கிறான். கடைசியில் அவங்க மாமா வந்து கேட்குறார், தம்பி உனக்கு ஏன் நீ வெளியே வர மாட்டேங்க, அந்த பொண்ணையை உனக்கு பிடிச்சிருக்குதான்னு கேட்ட போது, பார்த்துக்க கருப்பாக இருக்கிறா, நாளைக்கு உடனே எத்தனை பேர் கேவலப்படுத்திடக்கூடாது, இன்னும் சொல்லிடக்கூடாது, பார்த்துக்கான்னு சொன்னான். அவன் உடனே சொன்னான், அவங்களோட அக்காட்ட கூப்பிட்டு சொல்கிறான், அக்கா எனக்கு இந்த பொண்ணே போதும்,
இந்த கருப்பாக இருக்கிற இந்த பொண்ணே போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க, எப்படிடா போதுங்கிற, என்ன நினச்சி நீ போதுங்கிறன்னு சொன்னபோது அவன் ஒரு வார்த்தையை சொன்னான் பாருங்க, நான் புறப்பட்டு வரும்போது நான் வீட்டில் வச்சு ஜெபிக்கிறேன், ஏசப்பா நீர் என்ன சொல்லுகிறீர் சொல்லுங்க, அது அப்படியே நான் ஆமோதிக்கிறேன். எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடித்தவர், எனக்கு ஒரு மனவாட்டியையும் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த பெண்ணை பார்க்க போகிறேன், உமக்கு சித்தமானால் அந்த காரியத்தை நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் சொன்னபோது எனக்கு ஆண்டவர் சொன்ன பதில்தான், நீ போய் பார்க்கிற அந்த பிள்ளையை தான் நீ திருமணம் பண்ண வேண்டும். அவள் மூலமாக தான் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், ஒரு எழுப்புதல் அவள் மூலமாக வரும், அவளை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அநேக காரியங்களை தேவன் அவனோடு பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையை நம்பி வந்துட்டான் பாருங்க. பிரைஸ் கபால ஷபாதில வர. அதனால தான் சொன்னான், இந்த பெண் எனக்கு போதுன்னுட்டான், இந்த பெண் எனக்கு போதுன்னுட்டான். அருமையான தேவச்சனமே, திருமணம் நடத்துவதற்கு வழிவாசல் இல்லை. கடைசியாக சபையாரை சேர்ந்து அவளுக்கு திருமண காரியத்தை நடத்தி வைத்தார்கள். இன்றைக்கு அவனும் மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு உறுதுணையாக இருந்து கூட வந்து ஊழியத்தை செய்கிற உன்னதமான சகோதரி இந்த சகோதரியை கர்த்தர் மாற்றிட்டார். அதுக்கு இவ சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் என் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தேன். ஏனென்றால் என் தேவன், ஒருவேளை நான் கருப்பா இருந்தாலும் என் தேவன் வேதத்தில் சொல்லுகிறார், உனக்கு நான் நல்ல ஈவை தர வைத்திருக்கிறேன், நல்ல ஈவை தர வைத்திருக்கிறேன், நீ நினைப்பதை விடவும் மேலான நல்ல ஈவை நான் உனக்கு தர வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பின் தேவஜனமே, அதை பிடிச்சு ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாள். இன்றைக்கு மிகப்பெரிய ஊழியமும் செய்கிறாள். கர்த்தருடைய கிருபையினால் 2 ஆண் குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை எடுத்து பயங்கரமான கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். தேவ நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்க அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த 2 பேருடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்பி வந்தவன். எனக்காக அவர் செய்து முடித்த காரியம் அது, அதையே நான் செய்வேன், அவளையே நான் திருமணம் பண்ணுவேன் சொல்லிட்டு வந்துட்டான். பார்த்தீங்களா? அவன் கருப்பா நெட்டையா குட்டையா ஒன்றும் அவன் யோசிக்கல. என் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், செஞ்சிருவேன்ட்டான், செஞ்சிட்டான். இந்த பொண்ணு சொன்னான், என் தேவன் எனக்கு நல்ல ஈவை தர அறிந்திருக்கிறார், நல்லது தான் தருவார், நான் நினைப்பதை விட மேலாக தருவார் என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு ஜெபித்து வந்தா. பார்த்தீங்களா? அப்படியே கர்த்தர் கொடுத்துட்டார். நல்ல ஒரு வேலை பார்க்குறான், ஊழியமும் செய்கிறான், ஆள் நல்ல கலராக இருப்பான், ஸ்டைலாக இருப்பான். அப்படிப்பட்ட நல்ல மணமகனை அந்த மணமகளுக்கு கொடுத்தார். என் அன்பின் தேவஜனமே, நீ யாரை நம்புறீங்க? நீ கர்த்தரை நம்புறது உண்மையானால், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பது உண்மையானால், எது அறையும் குறையுமா கர்த்தரை நம்பிட்டு ஓடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணேன், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், இந்த ஜெபத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக எழும்பி பிரகாசி, துணிச்சலா ஜெபி, வேத வசனத்தை வைத்து பிடித்து ஜெபி. கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஜெபி. விசுவாசம் குறைஞ்சிராத, நம்பிக்கை குறைஞ்சிராத. இந்த காரியத்துக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறையோ அந்த காரியத்தை எல்லாம் ஜெயமாக்கி தருகிறவர் சொல்லுகிறார், உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடித்தேன். அந்த செய்து முடித்த அந்த தேவனை விட்டுறாதீங்க, உறுதியா பிடிச்சிடுங்க. கர்த்தர் இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, உங்களுக்கு யாவற்றையும் அவர் செய்ய முடிக்க போறார். உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். அதை நம்பி விசுவாசத்தோடு கண்களை மூடி ஜெபியுங்கள். காரியங்களை கர்த்தர் ஜெயமாக்கி தருவார். நன்றி இயேசு சுவாமி. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாள் இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் விடுகிறேன், ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து உமையே நம்பி செபிக்கிறார்களோ அந்த காரியங்கள் முழுவதையும் ஜெயமாக்கி கொண்டான். அவர்களுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடித்த தேவன், இன்னமும் செய்து முடிக்க போறதுக்காக நன்றி. நீர் செய்து முடித்த அத்தனை காரியங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென்.